தமிழ்நாட்டுல அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு சட்டப்பேரவை தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. தமிழ்நாடு மட்டுமில்ல, அசாம், கேரளா, மேற்கு வங்கம் இப்படியாக 4 மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கும் மொத்தம் 5 இடங்கள்ல தேர்தல் நடக்க போகுது. சரி, இப்போ தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுவானது கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த பரிசீலனை எப்ப நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி. வேட்புமனுக்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கும். இப்படியாக தேர்தல் ஆணையமானது அந்த தேதிகளை அறிவிச்சிருக்கு. இப்போ தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் அப்படின்னா அசாம்ல எப்போ அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி, கேரளாவிலையும் ஏப்ரல் 9ஆம் தேதி, மேற்கு வங்கத்துல ஏப்ரல் 23, 29 அதாவது 2 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. புதுச்சேரியிலும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல என்னென்ன வழிமுறைகள் அமைக்கப்பட்டிருக்கு, எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். தமிழகத்துல 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக இந்த 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசமாக 17.4 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2.19 வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் பணிகள்ல 25 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட போறாங்க. குறிப்பாக 8 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்கள்லையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்து அமைக்கப்படும். முக்கியமாக குடிநீர், கழிப்பறை வசதிகள்லாம் சரிவர செய்யப்படும். அங்க இருக்கிற பிஎல்ஓக்களுக்கு அடையாள அட்டை கொடுக்கப்படும். தேர்தல் அமைதியான சூழல்ல செய்யறதுக்கான அத்தனை வழிவகைகளையும் தேர்தல் ஆணையம் நிர்வகித்துக் கொள்ளும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. வர மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் இதே திராவிட மாடல் அரசு ஆட்சியை பிடிக்குமா இல்ல அரசியல் மாற்றம் நிகழுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.